தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இப்ப நம்ம காலகட்டத்துல தமிழ்நாடு முழுக்க நிறைய கல்வி தந்தி இருக்காங்க. இல்ல சில கல்வி தந்தி உண்மையாலுமே மனசார கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா பல கல்வி தந்தையை நாங்க பேரு போட்டுக்கிறப்ப அதை படிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்ன பண்றாரு அப்படின்னு கேக்குறப்ப, இந்த ஏரி இருக்கு இல்லைங்க, ஏரி அதை ஆக்கிரமிச்சு என் காலேஜ் கட்டியிருக்காரு, பசங்கிட்ட நல்லா டொனேஷன் வாங்கிட்டு அட்மிஷன் கொடுக்குறாருங்க அப்படிங்கிற மாதிரிதான் மைண்ட் வாய்ஸ் நமக்கு வந்து தோணுது. டொனேஷன் கொடுத்து சீட்டெல்லாம் கூட வாங்குறாங்க, எம்பி சீட்டை சொன்னேன். ஓகே, ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையான கல்வியின் தந்தைன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், கல்விக்கு கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் தான். 1903 விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். 1954 தமிழ்நாட்டில் ஒரு முதல்வராக பதவியேற்ற பின் கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவங்கிறது நூற்றாண்டு கடந்தும் அது வந்து ஞாபகம் வந்து படுத்திட்டே தான் இருப்பாங்க எல்லாருமே. இன்னைக்கு அவருடைய பிறந்த தினம். கிங் மேக்கர்னு வந்து சொல்லுவாங்க, பச்சை தமிழன் வந்து சொல்லுவாங்க, கர்ம வீரர்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய அடைமொழி அவருக்கு வந்து இருக்கு. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா தமிழ்நாடு இன்னைக்கு பல விஷயங்கள்லயும் இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமா இருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் போட்ட அந்த கல்விங்கிற விதை தான். அது இன்னைக்கு மரமா வளர்ந்து பல கிளைகளை விரிச்சிருக்கு. ஸோ அவரை இந்த தினத்துல கண்டிப்பா நினைச்சுக்கிட்டு நம்ம ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு தும்முனதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு விடியல் கவர்மெண்ட் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. ஓஹோ, ஏற்கனவே ஆட்சி வரதுக்கு முன்னாடி பெட்டி பெட்டியா புகாரெல்லாம் வாங்கினார்ல, அது எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னா 1,05,00,000 மனுக்கள் வாங்கப்பட்டிருக்கு. அதுல எவ்வளவு தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்னா 1,01,00,000 மனுக்களுக்கு தீர்வு கண்டு முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அதற்கு பிறகு இப்ப வந்து உங்களுடன் ஸ்டாலின் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்ப மனு வாங்க போறாரா? ஆமா, மனு வாங்க போறாங்க. இதுக்கு என்னன்னா தமிழ்நாடு முழுக்க கிராமப்புறம் நகர்ப்புறம்னு சொல்லிட்டு ஒரு 10,000 முகாம்கள் வந்து நடத்த போறாங்க. அதுல 1,00,000 வாலண்டியர்ஸ் வந்து இன்வால்வ் ஆக போறாங்க. இப்போ உனக்கு ஏதாவது புகார்னு வச்சுக்கோங்க, 1100 நம்பருக்கு உடனடியாக நீ வந்து போன் பண்ணலாம். எடுப்பாங்களா? எடுப்பாங்க. 100 பேர் கொண்ட கால் சென்டர் வேற அமைச்சிருக்காங்க. அதுல ஓகே, இப்ப அரசாங்கத்துக்கு ஒரு பிஆர்ஓ தேவையில்லை, அதுக்கு 4 பிஆர்ஓ வேற அமைச்சிருக்காங்க. அரசாங்கம் இந்த மாதிரி திட்டங்கள் வந்து செயல்படுத்துறோம், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அதிகாரிகள் வந்து நியமிச்சிருக்காங்க அரசாங்கம். இப்ப என்னன்னா தேர்தல் இன்னொரு சில மாதங்கள்ல 8 மாசம் வரப்போகுது இல்ல, இப்போ தும்முனதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் வந்து உன்னால தும்ப முடியாது. காரணம் என்னன்னா மழையில மிதந்துகிட்டு இருக்கும் போது இதை பத்தியே நிறைய புகார் வரும். அதனால இப்பவே தும்மிடுவோன்னு தும்மி இருக்காரு. அப்போ உண்மையிலே தும்ம வேண்டியது வேற வரும், கோல்டு வேற வந்துடும். ஆனா சில பேருக்கு இப்பவே வருது. சரி, ஓகே. அந்த கல்வி தந்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் தந்தையா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சிதம்பரத்துக்கு போயிருக்காரு. ஏன்னா அவரே அவர் அப்பான்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு போயிருக்காருல, இந்த உங்களுடன் ஸ்டாலினுக்கு பதிலாக வேற ஒரு பேர் சொல்றாரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். பொய்களுடன் ஸ்டாலின் வைக்கலாம், அதான் சரியா இருக்கும். இவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அதுக்கு முன்னாடில இருந்தே பொய் தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பெட்டி பெட்டியா புகார் மனு எல்லாம் வாங்கினாரு எதிர்கட்சி தலைவர். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே அவர் சொல்லல அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா அதான் 4,000 தான் மிச்சம் இருக்கு. அதுல அது ஏதாவது ஒண்ணு எடுத்து படிச்சு கூட காட்டியிருக்கலாம் ஸ்டாலின். ஏன்னா எதிர்கட்சி தலைவரா இருந்தபோது படிச்சு காட்டினாரு. இப்போ 1,01,00,000 மனுக்கள் இப்ப இருக்கிறதே தமிழ்நாட்டுல 6 கோடி பேருங்கிறாங்க. அப்போ 1 கோடி மனுக்கள் வாங்கியிருக்காருன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலயும் பிரச்சனை இருந்திருக்கு. இல்ல, அது இன்னும் பிரச்சனை தீரலங்கிறது அவரே ஒத்துக்கிறாரு. 4.5 ஆண்டு ஆச்சு. ஏன்னா திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு புகார் மனு வாங்க. கரெக்ட். அதான் உங்களுடன் ஸ்டாலின். ஏற்கனவே என்ன தெரியுமா, 2013 இருந்து மக்களுடன் முதல்வர் திட்டம் இருக்கு. அதுலயும் இந்த மாதிரி இதே நம்பர் கால் பண்ணி எல்லாம் புகார் சொல்லலாம். அது முதல்வர்னு இருக்கு, இது ஸ்டாலின் இன்னும் கொஞ்சம் கனெக்டடா இருக்கும். அது மக்களுடன் முதல்வர், இது உங்களுடன் ஸ்டாலின். அது முதல்வர்னா கூட அதிகாரத்தை குறிக்குதான், அப்படி கூட வேணாம். நம்ம ஸ்டாலின்னா அவர் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும், நம்ம அதிகாரத்தை மக்கள்கிட்ட காட்டக்கூடாது. இல்ல, அதுதான் அவர் சொன்னாரு. என்னன்னா அந்த எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது எல்லாரும் வந்து தலைமைச் செயலகத்துக்கு மக்களே நேரடியா என்னை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னாரு. பட் அந்த பக்கமே மனு கொடுக்க போறவங்கள விட மாட்டாங்க. அது நம்மளே பார்த்திருக்கோம் அங்க போகும்போது. அதையும் கேட்கிறாரு ஜெயக்குமார். இப்படிலாம் சொன்னீங்களே, எங்கேயாவது ஒரு மக்கள் சந்திப்பு தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கா அப்படின்லாம் கேட்கிறாரு. ஆனா இந்த நம்பர்ஸ் வச்சு நல்லா விளையாடுறாங்கல்ல. இந்த மழைநீர் வடிகால் பணிகள் எத்தனை % முடிஞ்சிருந்தது? 98ல இருந்து இப்ப 72 குறைஞ்சிருச்சு. இப்ப எத்தனை மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கு? 1,00,000. 1,01,00,000. இப்ப வாக்குறுதி கிட்டத்தட்ட ஒரு 100% வந்து நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க. ஆனா திருமாவளவன் ஒத்துக்கல பாத்தியா இன்னைக்கு. ஆமா, திருமாவளவன் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு முழுமையாலாம் முடியல. ஏன்னா சண்முகமும் முன்னாடி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து இவங்க சும்மா சொல்றாங்கன்னே சொல்லிட்டாரு. அவர் வந்து திமுகல எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்ட்டு. திருமாவளவன் அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வச்சா கூட அவர் சொல்றாரு, திராவிட மாடல் ஆட்சி அமைய திரும்ப நாங்க வந்து திமுகவுக்கு துணை நிற்போம். அவங்களுக்கு விழுகிற அந்த வாக்குகள்ல 25% விசிகாவோட வாக்குகளா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு நம்பர் சொல்றாரு.
அவரும் வந்து நம்பர் சொல்றாரு. ஸோ பிம்பிளிகா பிலாபி தான் நம்மளுக்கு. இப்ப சினிமா தேட்டர்லாம் படமே 3 நாள் தான் ஓடுது. 3வது நாளே வெற்றி விழா கொண்டாட்டம்னு சொல்லிட்டு பார்ட்டி வச்சு எல்லாம் பினிஷ் பண்ணிடுறாங்க. ஆமா, இப்போ எடப்பாடி பழனிசாமி முதல் கட்ட சுற்றுப்பயணமே முடியல, அதுக்குள்ள 2வது சுற்றுப்பயண திட்டத்தெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. சக்சஸ் மீட் எதுவும் கொண்டாடி, சக்சஸ் மீட் தான் வேலுமணி கொண்டாடினாரு. ஆமா, டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் அவங்க சக்சஸ் மீட். எங்க ஊர்ல இருந்து அவர் கிளப்பி விட்டா சக்சஸ் மீட் தான் போல இருக்கு அவங்களுக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி போய் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது பெரிய சக்சஸ் அவங்களே கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனா எங்க நம்ம எட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு, எடப்பாடி பழனிசாமி எந்த ஊர்ல இருக்காரு அப்படின்ட்டு. ஆனா இப்ப என்ன சொல்றேன்னா, அதிமுக ஆட்சி காலகட்டத்துல நிறைய திட்டங்களை நாங்க வந்து பண்ணிருக்கோம், முடிஞ்சா நேருக்கு நேரம் விவாதிக்க தயாரா, ஸ்டாலினுக்கு தில் இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. கேட்பாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டா இவரு திரும்ப கேட்பாரு. ஆனா அது நடக்கவே நடக்காதுல்ல. அது காலங்காலமா அந்த காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்கிறதா. நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா, இது சொல்றப்ப நல்லா இருக்குல்ல மேடை பேச்சுக்கு, அவ்வளவுதான். அதோட பாருங்க இவ்வளவு தைரியமா கூப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வரமாட்டாங்க 2 பேரும். இதெல்லாம் அமெரிக்கால நம்ம பார்க்க முடியும். எலெக்ஷன் அப்ப அதிபர் வேட்பாளர் 2 பேரும் நின்று பேசுவாங்க, மக்களுக்கு கரெக்டா தெரியும் யார் உண்மையான நாலேஜ் இல்லைன்ட்டு. 2 பேரும் பேசினா 2 பேரும் மாட்டிப்பாங்க. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் 2 பேரும் இதுல மட்டும் ஒரே மாதிரி யோசிப்பாங்க. சரி, இன்னொரு பக்கம் வந்து ஒருத்தர் வந்து யாருன்னா அன்புமணி. அவர் வந்து இந்த பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருக்குல்ல, ஏற்கனவே வந்து அப்பா இல்லாத நேரமா பார்த்து பனையூர்ல இருந்து கிளம்பி தைலாபுரம் போய் அம்மா வந்து எங்கூட வந்து தங்குங்கம்மா அப்படின்லாம் கேட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா வந்து ராமதாஸோட மனைவி சரஸ்வதி வந்து அதை மறுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நேற்று வந்து போயிருக்காங்க. எங்கன்னா பனையூருக்கு போயிருக்காங்க சரஸ்வதி. அங்கே போய் அவங்க பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து, கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்து மருமகளுக்கு எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணிட்டு கிளம்பி வந்திருக்காங்க. இது வந்து அன்புமணிக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்றாங்க. ஏன்னா அம்மா சென்டிமெண்ட்ல அவரை மிஞ்ச ஆளே இல்லைன்னுலாம் சொல்லி பாமகக்காரங்களே சொல்றாங்க. அவங்கள வச்சுதான் நிறைய ராமதாஸ் கிட்ட வந்து பேசி ஒரு வழிக்கு கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு மூவை தான் இப்போ வந்து பண்ணியிருக்காரு. வரமாட்டேன்னு சொன்னவங்களே இப்போ வந்துட்டாங்க. அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, இது தீர்க்க முடியாத ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதனால இதெல்லாம் சரி பண்ணிடுவார் அன்புமணின்னு சொல்றாங்க பாமக காரங்க. அம்மாவுக்கு பசங்களை பிடிக்காதா என்ன, எவ்வளவுதான் கோவம் இருந்தா கூட மாமா அப்படின்னா அம்மா வந்து இறங்கி வந்துடுவாங்கல்ல. அதுதான் சென்டிமெண்ட்ல சரஸ்வதியை லாக் பண்றார் அன்புமணி. நேத்து வந்து ஜி.கே. மணி அன்புமணி ராமதாஸும் ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் வந்து சந்திச்சுட்டாங்க நேருக்கு நேர். ஏ.கே. மூர்த்தி, பாமகவுடைய முக்கியமான ஒரு தலைவர் ஏ.கே. மூர்த்தி, அவருடைய இல்ல திருமண விழா. அதுக்கு அன்புமணி ஃபேமிலி எல்லாரும் வந்திருந்தாங்க. ஜி.கே. மணியும் வந்திருந்தாங்க. நேருக்கு நேர் தாடி இன்னும் அவர் வந்து சேவ் பண்ணல. அவர் 2 பேரும் ஒன்னா சேர்ற அன்னைக்கு நான் சேவ் பண்றேங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காரு. கையெல்லாம் குலுக்கிக்கிட்டு 2 பேரும் நேர் நேரம் வந்து பாத்துக்கிட்டாங்க. பாவம் பாமகல கொஞ்சம் ஒரு வெப்பம் தனிகிற சூழல் தான் வந்து தெரியுது. இன்னொரு பக்கம் மல்லை சத்யா எல்லா பக்கமும் போய் அழுது பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் தலைவருக்கு இந்த தடவும் நான் வந்து பண்ணவே இல்லை, நான் கட்சிக்கு உண்மையா தான் இருந்தேன், என் சுவாசம் இருக்க வரைக்கும் மதிமுக தான், கழகம் தான், தலைவர் தான் அப்படின்னு வந்து பேசுறாரு. ஆமா, அவர் சொல்றது சரிதான். ஏன்னா அங்க போகும்போது நம்ம மதிமுக தலைமை அலுவலகத்துல கூட போர்டு ஒவ்வொரு ஆளா விட்டுட்டு போனோம்னா அதை கருப்பு மை வச்சு அடிப்பாங்க அந்த கல்வெட்டுல எல்லாம். அதுல அடிக்கப்படாத ஒரே பேர் மல்லை சத்யா தான். இப்ப அவரையும் கட்சியை விட்டு வெளியே அனுப்ப பாக்குறாங்க. அப்படிங்கும்போது அவர் விசுவாசமா இருந்திருக்காருங்கிறது இவ்வளவு நாள் பயணிச்சதை வச்சு நம்ம சொல்றோம். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மதிமுககாரங்க அவர் வந்து சும்மா சீன் கிரியேட் பண்றாரு, எம்பத்தி கிரியேட் பண்றதா அழுகாட்சி ஒரு நாடகம் வந்து நடத்துறாரு, அந்த அழுவாட்சி காவியத்தை நம்பிடாதீங்க, ஒரு உண்மையான துரோகி தாங்கிறாங்க மதிமுககாரங்க. மதிமுககாரங்கன்னா யாரு? துரை வைகோ ஆட்கள் தான். வைகோ துரை வைகோ 2 பேருமா? மீம்ஸ் கிரியேட்டர்கள் சீமான செல்லாம அதிபர்னு வந்து கூப்பிடுவாங்க. ஆமா, இப்ப அதிபருடைய பாஸ்போர்ட் காணாம போயிடுச்சா, மாயமாயிருக்கான். அது வந்து பாஸ்போர்ட் புதிய பாஸ்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல மனு எல்லாம் போட்டிருந்தாரு. இப்ப முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்போர்ட் ஆணையத்துக்கும் அங்க இருக்கிற காவல்துறைக்கும் உத்தரவு போட்டிருக்கு உயர்நீதிமன்றம். எனக்கு தெரிஞ்ச இந்த ஆமக்கறி சாப்பிடும் போது பக்கத்து நாட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் பாஸ்போர்ட்டை. இன்னொரு டைம் சாப்பிட போகணுமா இல்லையா? ஆனா இவரு தான் சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 12 வருஷமா என் பாஸ்போர்ட்டை மத்திய அரசு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க, முடக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. இப்ப காணாம போச்சுன்னு வேற மனு. அந்த கதையை மறந்துட்டாரு போல இருக்கு. ஆனா நீதிமன்றத்துல சொல்றத நம்ம ஏத்துக்க முடியும். பாஸ்போர்ட் மாயமாயிருக்கு, மனு போட்டிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த சிவகங்கையில நடந்த அந்த காவலாளி திருட்டு வழக்குல காவலர்கள் வந்து கைது பண்ணி அவர் அடிச்சு வந்து கொண்டாங்க. இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த 51 மனித உரிமை ஆர்வலர்கள் வந்து சிஎம் ஸ்டாலினுக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து சட்டத்தின்படி ஆட்சி நடக்குது, அந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது, நீங்கள் சிபிஐக்கு மாற்றிட்டா கூட இன்டர்னல் என்கொயரி வந்து பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் வலியுறுத்திடுவாங்க. ஹென்ரி டிஃபைன், அப்புறம் முன்னாள் மேனாள் நீதிபதி ஹரிபரந்தாமன்,
வசந்தா தேவி நிறைய பேர் இதில் கையெழுத்து வந்து போட்டிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக அதை பண்ணணும். இன்னொரு பக்கம் என்னென்னா, அந்த ஆந்திராவை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க இந்த மாதிரி திருப்பூருக்கு வந்துட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெயினில் ஒரு கொடூரன் வந்து அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அவங்கள வந்து ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டான். அதில் வந்து அவங்க கரு கலைஞ்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வழக்கில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அவன் வந்து குற்றவாளி, அந்த ஹேமராஜுங்கிற நபர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் சொல்லிட்டாங்கன்னு. இப்போ தண்டனை விவரமும் வெளியாயிருக்கு. சாகும் வரை ஆயுள் தண்டனை, அதோட கூடுதலாக 15 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் வந்து விதிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசும் ரயில்வேஸும் சேர்ந்து 1 கோடி ரூபாய் நிவாரணமாக அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய்க்கு உடல்நலக்குறைவு, மருத்துவமனையில் அனுமதிச்சு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் குணமாகி வரணும், விரைவில் அவரோட அன்றாட பணிகளுக்கு திரும்புவார்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்கா ஒன்று விசாரிக்கிறதுக்கு ஒப்புதல் வந்து கொடுக்குறாங்க. என்ன வழக்கு அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் சுமார் 5000 அரசு பள்ளிகளை அந்த அரசாங்கம் மூட போகுதாம். இதனால 3 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கைங்கிறத கேள்விக்குறியா மாறி இருக்கு. இது அரசாங்கமே மூட போறதா வந்து சொல்றாங்க. எல்லாத்தையும் அவசரமா தனியார் பள்ளிக்கு மாத்திட்டு இருக்காங்க. இதை விசாரிக்கணும் உச்சநீதிமன்றத்தில் சொல்ல, உச்சநீதிமன்றம் பதவி விசாரிக்கணும்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு கல்வி கண் திறந்த காமராஜரை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சூழல் ஒரு குக்கிராமத்தோட நடக்காது தமிழ்நாட்டை. ஆமா, இல்ல 1954 அவர் கல்விக்கு அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணாரு. நம்ம இப்போ 70 வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் இப்போ பார்த்தா யூபியில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. நிறைய இடைநிற்றலும் அங்கே இருக்கு. ஏன்னா வந்து வீட்டில் வேலை வாய்ப்பு பெற்றோருக்கு இருந்தால் தானே அவங்க படிக்க அனுப்ப முடியும் பிள்ளைங்களை. அவங்களுக்கே வேலை வாய்ப்பு இல்லைங்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. தமிழ்நாட்டிலே தான் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வேலை வாய்ப்பு இல்லை. இருந்தால் கூட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை வந்து மேலே தீரணும், படிக்க வச்சோன்னு நினைப்பாங்க. தான் தமிழ்நாடு பேரண்ட்ஸோட ஒரு மென்டாலிட்டியாக இருக்கு. அங்கே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு எந்த விதமான தலைவருமே கிடையாது. இதுக்கப்புறமும் யாரும் அவங்க சுயமாக சிந்திச்சிடக்கூடாது, புத்தோட படிச்சிடக்கூடாதுங்கிறனால அப்படி பண்றாங்க போல தெரியுது. ஆமா, இது ஏதோ அரசு பள்ளியை மூடுறதெல்லாம் கொடூரம். அதுவும் 5000 அரசு பள்ளிகள்ங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் யூபியை பொறுத்த வரையும். சரி, ஓகே, நீதிமன்றத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். குஜராத்துக்கு வந்தோன்னா, அந்த குஜராத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்கும்போது காணொலி வாயிலாக ஒருத்தர் வந்து ஆஜரானார். ஆனால் கழிவறையிலேருந்தே வந்து ஆஜரானார். டாய்லெட்டில் உட்காந்துக்கிட்டே அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நீதிபதியோட பேசினார். இந்த வீடியோ பயங்கர வைரலாச்சு. சமத் அப்துல் ரஹ்மான்கிறவர் தான் இதை பண்ணியிருந்தாரு. அவருக்கு இப்போ வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிற வகையில் நடந்ததுனால 1 லட்சம் ரூபாய் வந்து அபராதம் விதிச்சிருக்கு குஜராத் உயர் நீதிமன்றம். நாசாவில இருந்து சர்வதேச விண்வெளி மையத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கிளம்பினாரு இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. அவரோட இன்னும் 3 விண்வெளி வீரர்களும் போயிருந்தாங்க. அந்த டிராகன் விண்கலம் அங்கே போய் நாசாவில் இந்த பணிகள்லாம் முடிச்சுக்கிட்டு இப்போ திரும்ப வந்து கரெக்டாக கடல் பகுதியில் அழகாக லேண்ட் ஆயிடுச்சு. சேஃபாக வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. கடற்படை வீரர்கள், அமெரிக்க கடற்படை வீரர்கள் அவங்கள அப்படியே கப்பலில் மீட்டு சேஃபாக கொண்டு வந்துட்டாங்க. சுபான்ஷுவோட பெற்றோர் ஆனந்த கண்ணீரில் அந்த காட்சிகளை வந்து இங்கே இந்தியாவிலேருந்தே பார்த்துட்டு இருந்தாங்க. கேக் வெட்டி வந்து அதை கொண்டாடிட்டும் இருந்தாங்க. அவன் சூரியன் உதிக்காததுனால அப்படியே அதுவே வைரம் மாதிரி மின்னிச்சு அவங்களுடைய அந்த விண்கலம்ங்கிறது. ஆமாம், ஓகே, பத்திரமா நாடு திரும்பியிருக்காங்க, பூமி திரும்பியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சோகமான செய்தி தான். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா வந்து ஏமனில் போய் ஒருத்தர் தலாலுங்கிறவரோட பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு விஷயம் வந்து ஒரு கிளினிக் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அவர் பாஸ்போர்ட்லாம் பிடிங்கி வச்சுட்டு அவங்களுக்கு சித்திரவதை கொடுத்ததாகவும், இவருக்கு மயக்க ஊசி போட்டு பாஸ்போர்ட்டை எடுத்துடலான்லாம் அவங்க வந்து பிளான் பண்ணும்போது அது ஓவர் டோசேஜ் ஆகி அந்த தலால் வந்து இறந்து போயிட்டாரு. அதனால அவங்களுக்கு ஏமன் நாடு மரண தண்டனை வந்து விதிச்சிருந்தாங்க. நாளைக்கு அது நிறைவேற்றப்படும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அவங்க தாயும் இப்போ கிளம்பி அங்கே ஏமனுக்கு போயிருக்காங்க. அந்த பிளட் மணி அவங்க சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு காசு கொடுத்தா இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த குடும்பம் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. இப்போ கேரளாவில் இருந்து ஏபி அபுபக்கருங்கிற இஸ்லாமிய மதத்தில் ஒரு மிகுந்த செல்வாக்கு படைத்த ஒரு மதகுரு, அவர் வந்து பேச்சுவார்த்தைக்காக போயிருக்காரு ஏமன். இந்திய அரசும் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு தேர்தல் ஆணையம் ஒரு பணி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி மியான்மர்லேருந்து வந்தவங்க, வங்கதேசத்துலேருந்து வந்தவங்கன்னு நிறைய வெளிநாட்டவர்கள் வாக்காளர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்கு காங்கிரஸ் தலைவர் உதித்ராஜ் சில கேள்விகளை வந்து முன்வைக்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் வாக்கு போட்டு தான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. அப்போ அது செல்லுமா, சட்டப்பூர்வமாக இது சரியா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. இவ்வளோ பேரை 11 வருஷமாக நாட்டுக்குள்ளே வர விட்டுட்டு மோடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற கேள்வியே அவர் வைக்கிறாரு. இதெல்லாம் சும்மா இவங்களாம் கட்டுக்கதையாக சொல்கிறாங்க.
நிறைய போலி வாக்காளர்களை சேர்க்க போறாங்க, தேர்தலில் தோத்துருவோங்கிற பயத்துல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. அவங்க மோடி ஆட்சியில வரல, நேரு ஆட்சியில இந்தியாவுக்குள்ள வந்தவங்க. ஓ, நேரு ஆட்சியில வந்தாலும் இவர் வந்தோன்னு கண்டுபிடிச்சு அவங்க வெளியேற்றிருக்கணும்ல. இவரே வெளிநாடு போயிட்டார்ல, அவர் அப்படியே கண்டுபிடிப்பாரு. ஆமா. இன்னொரு பக்கம் என்ன, பீகார் எலெக்ஷன் வச்சுதான் சூடு பிறக்குது. குறிப்பா ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, காங்கிரஸ் நிறைய குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, கடந்த 11 நாட்கள்ல 31 கொலைகள் நடந்திருக்கு, சட்ட ஒழுங்குங்கிறது 0க்கு போய்கிட்டு இருக்கு, இன்னும் நெருங்க இன்னும் என்னென்ன நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவருடைய மாப்பிள்ளை ராபர்ட் வதேரா நேற்று 5 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நேஷனல் ஹெரால்டு வழக்கு, அதுவும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்போ கூட இந்த மாசம் இறுதியில விசாரணை வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஒத்தி வச்சுக்கிட்டு விசாரணை போய்கிட்டே தான் இருக்கு. ஓகே. அதே மாதிரி 2029 இந்த 2 வழக்குலையும் முக்கியமான தீர்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஓ, அமலாக்கத்துறை அதுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பிஜேபி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சரி. இந்த பீகார்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொன்ன மாதிரி ஒடிசாலையும் சரியில்லைன்னு சொல்றாரு ராகுல் காந்தி. ஏன் அப்படின்னா, ஒடிசால இந்த ஃபக்கீர் மோகன்கிற ஒரு அட்டானமஸ் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் ஒரு பெண் பிஎட் படிக்கிற ஒரு பெண் பாலியல் தொல்லைக்கு ஆளாயிட்டே இருந்திருக்கிறாங்க. யார் பாலியல் தொல்லை கொடுத்ததுன்னா, அந்த பிஎட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியா இருக்கிற சமீர் குமார் சாஹூ அப்படிங்கிற நபர் தான். இந்த சமீரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கிட்டனா, பிரின்சிபல் திலீப் கோஷ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ வெளியே சொன்னீங்கன்னா அவ்வளோதான் மிரட்டியிருக்காங்க, அங்கேயே வச்சு, அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க ரொம்ப போராடி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் நமக்கு நீதி கிடைக்காதுன்னு நினச்சவங்க அவங்களுக்கு அவங்களே தீ வச்சுக்கிட்டாங்க. ஒரு 90% தீக்காயத்தோடு இப்போ அவங்க உயிரிழந்திருக்காங்க. இவங்க இத்தனைக்கும் ஜெய்ராம் ரமேஷ் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க இத்தனைக்கும் பாஜகவோட ஸ்டூடெண்ட் விங்கில் இருக்கிற ஒரு பெண். இவங்களுக்கே இப்படி நடக்குதுன்னா சாதாரண பெண்களுக்கு ஒடிசால என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாரு. ராகுல் காந்தி இது பாஜக செஞ்ச ஒரு கொலை தான், எப்போவுமே பாதிக்கப்பட்டவங்கள அவங்க பிளேம் பண்ணிட்டே இருப்பாங்க, அதுக்கான ஒரு பலி தான் இந்த பெண்ணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்திருக்காங்க. இது ஒரு பச்சை படுகொலை தான் சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்றாரு. இந்த பெண்ணை காப்பாற்ற போனப்போ இன்னொரு மாணவனும் தீக்காயம் அடைஞ்சு அவருக்கு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்குமே 70% பெயின் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அவராது குணமாகி வரணும். ஆனா எப்பயுமே இந்த மாதிரி புகார் வர்றப்ப அந்த நிர்வாகம் முறையாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. மூடி மறைக்க பார்த்து தான் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தெரிய மாதிரி வந்துடுது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான கூட்டம்லாம் நடந்துச்சு. ஜெய்சங்கரும் போய் கலந்துக்கிட்டாரு. எங்கன்னா சைனாவில் நடந்தது. அங்கே ஜி ஜின்பிங்கை சந்திச்சிருக்கிறாரு ஜெய்சங்கர். அவர் நம்ம 2 நாடும் நல்ல உறவுல இப்போ போயிட்டு இருக்கு. இது இன்னும் மேலும் நல்லா வரணும் அப்படின்லாம் அந்த பேச்சுவார்த்தையில பேசினதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இவர் ட்ரம்ப் ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு புத்தினுக்கு. ஒரு 50 நாட்களுக்குள்ள உக்ரைனோட ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒப்பந்தத்தை எட்டலை அப்படின்னா உங்க மேல 100%க்கும் அதிகமான டேரிஃப்ஸை நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு. ஸோ இந்த மிரட்டலுக்கு அப்புறமாவது புத்தின் இறங்கி வராரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி உடல்நல குறைவு காரணமாக மரணம் அடைஞ்சாருன்னு. இன்னைக்கு அவங்களுடைய கண்ணை தானம் பண்ணியிருக்காங்க. இந்த அபிநய கண்கள்னு சொல்லலாம். கண்களே நடிக்கும், அதுவே பேசும். 87 வயசுலேயும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி, நான் இறந்ததுக்கு பிறகும் இந்த உலகத்தை யாருக்காவது என்னுடைய கண் பயன்பட்டால் அது நல்லதான்னு சொல்லிட்டு போன அந்த குணம் இருக்கிற உண்மையாலுமே போற்றத்தக்க ஒரு விஷயம்தான் இது. இதெல்லாம் பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிக்கணும். அதே மாதிரி யூடியூப்ல சரோஜா தேவியுடைய பாடல்கள் இப்போ அதிகமாக கேட்கப்படுது. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலைல கூட எனக்கு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்ங்கிறத கேட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் கேட்குறோம். அவங்களுடைய நினைவா அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அது இருக்கும். ட்ரம்ப்பை பற்றி பேசணும்ல, இப்போ உயர்நீதிமன்றம் ட்ரம்ப்பை வச்சே ஒரு நகைச்சுவையாக ஒரு பதிலை செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமாருக்கு சொல்லியிருக்காங்க. அவர் அமலாக்கத்துறை வழக்கில் சிக்கிட்டு இருக்காருல்ல, அதில் கேட்டிருக்காரு, நான் ஒரு 15 நாள் அமெரிக்காவுக்கு போய் ஒரு சிகிச்சைக்காக போக வேண்டியது இருக்கு, அதனால கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கிற மாதிரி. நீங்கள் நினச்சா கூட அதுக்கு மேலாம் அங்கே இருக்க முடியாது, ட்ரம்ப் உங்களை வெளியேற்றிடுவாரு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. அங்கேயே ஹெல்த் கேர் சரியில்லை, நிறைய பேர் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் இங்கிருந்து அங்கே போகிறாரா? ஹெல்த் கேர் மீன்ஸ் அங்கே உடனே பார்க்க முடியாது அப்படிங்கிறதா அங்கே இவர் பாப்பாரா இருக்கும். டப்பு இருக்கா? என்னை பொறுத்தவரை உண்மையாவே ரியல் கோஸ்ட்னா இவரு தான்.
எங்காச்சும் ட்ரெயின்ல டிராவல் பண்றப்ப ரயில்வே ஸ்டேஷன் சுவத்து பூரா இவரோட போட்டோவா இருக்கும். இன்னைக்கு தான்ப்பா முதல்ல டிவியில் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இவர் யாரு நேரிலே சொல்லுவாங்க. நானும் வந்து நிறைய டைம் பார்த்துருக்கேன், பட் பேசுறது இப்போ தான் கேட்டிருக்கேன். ஆமா, போஸ்டர்ல கீழடியில் சுடுமண்ணில் செஞ்ச பானை ஓடு ஒன்று கிடைச்சிருக்கியா? அந்த பானையை யூஸ் பண்ணிட்டு இருந்தவன் பேர் என்னன்னு குரூப் 4 பரீட்சையில ஒரு கேள்வியை கேட்டு விடுங்க. ஆமா, நிறைய கேள்வி வந்து அவுட் ஆஃப் த போர்ஷனாக கேட்டிருக்காங்கன்னா மாணவர்களுக்கு கொந்தளிக்கிறாங்க. அதை நீ சொல்லாதே என்ற ஒற்றை வார்த்தையை அறிவுரைகளுக்கு எண்டு கார்டு போட்டு விடுகிறது. செப்டம்பர் 4 மதுரையில் மாநாடு ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு 4 பேர் இருக்கிறாங்க. ரியல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னா அவங்க தான். திருப்பி பார்த்தா என்ன ஒரு வேலையும் காணோம்னு நிக்க போறாரு அன்னைக்கு. இதோ வந்துட்டேன். சரி, இன்னைக்கு யாருக்கு அப்படின்னா இவருடைய நெருங்கிய நண்பர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இப்ப இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் கொடுக்கலாம். ஸ்டாலினை கூட நீங்க நண்பர்னு சொன்னா ஏத்துக்குவாரு எடப்பாடிய. அதான் வந்து என்னன்னா, ஒரே மேடையில மைக்க பிடிச்சி பேச தயாரான சவால்லாம் விடுறாருல எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நமக்கு தெரியும். ஆமா, ஆனாலும் இந்த மேடைக்கு கூட பேசிட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன தோணும், சரி ஓகே மைக் அவர்கிட்ட கொடுங்க, இதுக்கு ஸ்டாலின் வந்து சுட்டுவாரு இப்படிலாம் பார்க்க தோணுது நமக்கு. அதனால மைக் அவர்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற விருதை 2 பேருக்கு கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.